நீங்கள் அவளை தூக்கில் போடுங்க, இல்லை சுட்டு கூட கொல்லுங்க. உங்கள் மன நிறைவுக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யுங்க. அதை பற்றி நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் இனியும் இந்த மாதிரியான அபிராமிகள் உருவாகாத சமூக சூழலை எல்லாரும் சேர்ந்து உருவாக்கியாச்சா? ஏன்னா ஒரு அபிராமி 2 பிள்ளைங்களை கொன்னா, இன்னும் எத்தனையோ அபிராமிகள் தயாராகிட்டு இருக்காங்களே. அந்த ஆபத்தை என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு? குழந்தைங்களை காட்டி தானே அடக்கி வைக்கிறீங்க. குழந்தைங்களை கொன்னுட்டா அப்படின்னு அவன் அநியாயம் செஞ்சுருக்கான். நமக்கு சந்தேகமே இல்லாமல் ஒன்றை புரிஞ்சுக்க முடியும். மீனாட்சி சுந்தரம் அபிராமியோட குழந்தைகளை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. என்னோட ரத்தத்தில், அதாவது என்னோட விந்தில் பிறந்தது தான் என்னோட வாரிசு, அந்த வாரிசுகளுக்காக தான் நான் உழைச்சி கொட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள வாழ்வியல் கோட்பாடு. இந்த கோட்பாட்டால் தான் அன்னைக்கு கோவையில் 2 இளங்குருத்துகள் ஆணவ கொலைக்கு உள்ளாயின. இன்னைக்கு அபிராமிகளை கொலகாரிகளாக ஆக்குது. இப்போ எல்லாருக்கும் அபிராமியை பழி வாங்கிட்ட திருப்தி வந்துருச்சு போல. அதான் கடந்த 2018 வருஷம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூரை சேர்ந்த அபிராமி அப்படிங்கிற பொண்ணு தன்னோட 2 குழந்தைங்களுக்கும் பாலில் தூக்க மாத்திரை போட்டு கொன்னால. அந்த வழக்கில் தான் இப்போ அவளுக்கும் அவளை கொலை செய்ய தூண்டின இணை குற்றவாளி மீனாட்சி சுந்தரத்துக்கும் சாகுற வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு. நம்ம பொது சமூகத்துக்கு பயங்கர திருப்தி. கூடவே இவளுக்கெல்லாம் இந்த தண்டனை போதாது அப்படிங்கிற புலம்பல் வேற. நீங்க அவளை தூக்கில் போடுங்க, இல்லை சுட்டு கூட கொல்லுங்க. உங்க மன நிறைவுக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யுங்க. அதை பத்தி நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம கேள்வி என்னன்னா, அபிராமிக்கு தண்டனை கொடுத்தாச்சு, மகிழ்ச்சி. ஆனா இனியும் இந்த மாதிரியான அபிராமிகள் உருவாகாத சமூக சூழலை எல்லாரும் சேர்ந்து உருவாக்கியாச்சா அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு அபிராமி 2 பிள்ளைங்களை கொன்னா, இன்னும் எத்தனையோ அபிராமிகள் தயாராகிட்டு இருக்காங்களே. அந்த ஆபத்தை என்ன பண்றது? அதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? இப்படி பிரச்சனைகளை பற்றியெல்லாம் கவலையே படாம நம்ம மனசு நிம்மதிக்கு தீர்வு தேடுற போக்கு இருக்குல்ல, இது ரொம்ப ஆபத்தானது. இப்படிதான் 2010 கோயம்புத்தூர்ல ஒரு டாக்ஸி டிரைவர் 2 குழந்தைகளை கடத்தி அதுல பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து அப்புறம் 2 குழந்தைகளையும் கொன்னுட்டதா ஒரு கேஸ். அப்புறம் அந்த டாக்ஸி டிரைவரும் என்கவுண்டர் செய்யப்பட்டுட்டாரு. கோயம்புத்தூர் சனங்க எல்லாம் அந்த என்கவுண்டரை கொண்டாடினாங்க. இப்பதான் எங்களுக்கு தீபாவளி அப்படின்லாம் பயங்கரமா கொண்டாடினாங்க. ஆனா உண்மை என்ன? அது ஒரு புனையப்பட்ட வழக்கு. கொல்லப்பட்ட 2 குழந்தைகளும் வேற யாருக்கோ பிறந்தது அப்படின்னு சந்தேகப்பட்ட அந்த செல்வந்தரோட குடும்பம் நடத்தின நாடகம் அது. ஆனா பொது புத்தி என்ன பண்ணிச்சு? ஒரு பெரிய கௌரவ கொலையை கொண்டாடி தீர்த்துச்சு. இப்போ இந்த அபிராமி பிரச்சனையும் இதுதான். அபிராமியும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவன் கூட 2 பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு இன்னொருத்தனை விரும்புகிறா. அவன் கூட முன்னாடியே ஒரு தடவை ஓடியும் போயிடுறா. அப்போ அவள் பிள்ளைங்களை கொல்லலை. குடும்பம் அவளை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து பழைய புருஷன் கூட சேர்த்து வைக்குது. என்ன சொல்லி சேர்த்து வச்சுருக்கோம்? உனக்கெலாம் என்ன கேடு? 2 பிள்ளைங்க ஆனதுக்கப்புறம் அடங்கலையா அப்படின்னு தானே கேட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனாலும் அபிராமி அடங்கலை. இன்னொருத்தன் கூடல ஓடுறதுக்கு 2 பிள்ளைங்களையும் கொல்லுறா. என்ன சொன்னாலும் அபிராமியோட இந்த கொடுஞ்செயலை நம்ம நியாயப்படுத்த முடியாது. குழந்தைங்களை காட்டி தானே அடக்கி வைக்கிறீங்க. குழந்தைங்களை கொன்னுட்டா அப்படின்னு அவன் அநியாயம் செஞ்சுருக்கா. இதில் முக்கியமான கேள்வி என்னன்னா, அந்த 2 பிள்ளைங்களும் தங்களோட ஆசைக்கு தடையாக இருக்குது அப்படின்னு தீர்மானித்தது அபிராமி மட்டும்தானா? அவளை ஆசை காட்டிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இருந்தானே, அவன் என்ன முடிவெடுத்தான்? உனக்கு நான் நல்ல புருஷனாக இருக்கிறது மாதிரியே உன் பிள்ளைங்களுக்கும் நல்ல அப்பனாக இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லி இருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இதான் கேள்வி. இந்த கேள்விதான் முதன்மையாக சரி செய்ய வேண்டியது அபிராமிகளையா இல்லைன்னா ஆசை நாயகன்களான மீனாட்சி சுந்தரங்களையா அப்படிங்கிறத தீர்மானிக்க உதவி பண்ணும். நமக்கு சந்தேகமே இல்லாமல் ஒன்றை புரிஞ்சுக்க முடியும். மீனாட்சி சுந்தரம் அபிராமியோட குழந்தைகளை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. நம்ம பொது புத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க காம கல்யாட்டத்துக்கு குழந்தைங்க தடையாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அபிராமி குழந்தைங்களை கொன்னுட்டாலாம். இந்த காம களியாட்டம் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குல்ல, படு அபத்தம். எந்த தம்பதிகளாலும் 24 மணி நேரமும் கலவி செய்துக்கிட்டே இருக்க முடியாது. குழந்தைங்க இன்ப வாழ்க்கைக்கு தடையாக இருக்குது அப்படின்னா எந்த ஒரு
தாயும் தந்தையும் குழந்தைகளை உயிரோடவே வச்சிருக்க முடியாது. ரெண்டாவது, ஒருத்தனோட வாழ நினைச்ச அபிராமிக்கு குழந்தைங்க தடை அப்படின்னு சொன்னா முறையா விவாகரத்து வாங்கிக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கும் குழந்தைங்க தடை தானே. மறுமணம் செய்யற கணவனை இழந்த எல்லா பெண்களுக்கும் தடை தானே. ஏதோ புண்ணியம் பொது புத்தி விவாகரத்து செய்த பெண்களையும் மறுமணம் செய்கிற பெண்களையும் கொச்சப்படுத்தாமல் விட்டுருது. அதே போல் அபிராமியோட 2 குழந்தைகளுக்கும் மீனாட்சி சுந்தரத்தை ஏற்றுக்கிறதுலலாம் பெரிய சிக்கல் இருக்காது. ஒன்றுக்கு 6 வயசு ஆகுது, இன்னொன்றுக்கு 4 வயசு ஆகிருந்தது. இந்த குழந்தைங்க ஈஸியாக இன்னொருத்தரை அப்பா அப்படின்னு ஏற்றுக்கிற வாய்ப்பு தான் அதிகம். இந்த சமூகத்தில் நல்ல விபரம் தெரிகிற வளர்ந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய திருமணம் இருக்குதுல்ல, இப்போ அதெல்லாம் நடக்கிறது ரொம்ப இயல்பாக மாறிடுச்சு. பிரச்சனை இதுதான், மீனாட்சி சுந்தரம் அபிராமியோட குழந்தைகளை ஏற்றுக்க தயாராக இல்லை. அவன் ஏற்றுக்கலனா என்ன, இவ கொல்லுவாளா அப்படிங்கிற ஒரு உணர்ச்சிகரமான கேள்விக்கு முன்னால் நீ ஓடினா ஓடு, பிள்ளைங்களையும் சேர்த்தே கூட்டிகிட்டு ஓடு அப்படின்னு காரியக்காரனாக இருந்த முதல் கணவன் இருக்கான்ல, அவன்கிட்ட கேட்குறதுக்கு நமக்கு ஒன்றுமே இல்லையா? இந்த விஷயத்தில் பாரத்தை பெண்கள் மேலே சுமத்தி விடுற போக்குக்கு காரணம் என்ன? அதுதான் தந்தை வழி வாரிசுரிமை. சொத்து இருக்கிறவனுக்கும் அன்றாடம் காட்சிக்கும் கூட வாரிசு உரிமை இருக்குது. என்னோட ரத்தத்தில், அதாவது என்னோட விந்தில் பிறந்தது தான் என்னோட வாரிசு, அந்த வாரிசுகளுக்காக தான் நான் உழைச்சி கொட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள வாழ்வியல் கோட்பாடு. இந்த கோட்பாட்டால் தான் அன்னைக்கு கோவையில் 2 இளங்குருத்துகள் ஆணவ கொலைக்கு உள்ளாயின. இன்னைக்கு அபிராமிகளை கொலகாரிகளாக ஆக்குது. நம்ம தவறு செய்கிறவங்களுக்கு பரிந்தெல்லாம் பேசல, ஆனால் தவறுகளுக்கு காரணமான சமூக அடிப்படைகள் கண்டறியப்படணும். ஆளுமர்க்கும் குற்றங்களை தனிநபர் பிரச்சனையாக காட்டிட்டு தன்னை எப்போவுமே பாதுகாத்துக்கும். ஆனால் சமூக மாற்றம் கோர்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்த பிரச்சனையை தனிநபர்கள் மேலே சுமத்திட்டு கடந்து போக முடியாது. இங்கே சமூக மாற்றம் கோர்றவங்க எங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க வராதது தானே பிரச்சனையே. பெண்கள் கிட்ட எழுற பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கு, எவ்வளோ போராட வேண்டியது இருக்கு, அதுக்காக எவ்வளவு ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கு. இதெல்லாம் யார் செய்யறது? இயக்கங்கள் தானே செய்யணும். பிடிக்காத வாழ்க்கையிலிருந்து விலகி போகணும்னா பெண்கள் பயிற்றுவிக்கப்படணும். அப்படி விலகிறதுக்கு உள்ள தடைகளை போராடி களையணும். எல்லாத்தையும் துணிச்சலாக எதிர்கொள்ள பெண்களோட பொருளாதார உத்தரவாதம் வேணும். அவங்களுடைய உரிமைகள் உருவாக்கப்பட வேணும். இயக்கங்கள் இதையெல்லாம் செய்யலை அப்படின்னா அபிராமிகள் உருவாக்கிட்டே தான் இருப்பாங்க. அதாவது குழந்தைகள் கொல்லப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த சட்டமும் தண்டனையும் அதை தடுத்து நிறுத்திடாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க.